வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பாக்கியலட்சுமி பற்றி பேச போகிறோம். பாக்கியலட்சுமியில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அம்மா கோச்சிட்டு வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. அதாவது நான் சொல்கிறதைத்தான் கேட்கணும்னு ஒரு மாமியார் சொல்கிறது இப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், நான் வச்சதான் சட்டங்கிற மாதிரி அந்த அம்மா பேசுகிறாங்க. எந்த வீட்டில் மாமியாருக்கு சொல்கிறத அப்படி கேட்குறாங்க யாரும்? ஏன் கேட்கணும்? அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தானே வாழணும், அது வேறு விஷயம். ஆனாலும் இந்த அம்மா பேசிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு கேப்பிட்டு பசங்கள்லாம் கிளம்புறாங்க. அப்போ செலியன் ஒன்று சொல்கிறாப்புல, ஏமா நீ பாட்டிக்கிட்ட அப்படி பேசிட்ட, ஏமா நீ அப்பா கூட சேர மாட்டியா அப்படின்னு அவர் பங்கு கேட்குறாரு. ஆனால் அந்த அம்மா சொல்லிடுச்சு, என் வாழ்க்கை நான் பார்த்துக்குவேன், நீங்கள் எல்லோரும் இது சொன்னதுக்கு நன்றி, நான் யாரு கூடயும் வாழ விருப்பமில்லைன்ட்டுச்சு அந்த அம்மா. என் வாழ்க்கையை நான் வாழ, நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ட்டுருச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இங்கே அந்த பையன் ஆகாஷ் செல்வியோட பையன் இனியா கூட பேசிக்கிட்டு நிற்கிறான் வழியில். அதை செல்வி பார்த்துட்டாப்புல. செல்வி பார்த்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, நாங்கள் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், ஐஏஎஸ் படிப்பை பற்றி பேசுகிறேன் இனியா சொல்லுது. ஆனால் செல்விக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம பையன் ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இனியா பாப்பா உங்களை அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இந்த பையன்கிட்ட கூப்பிட்டு சொல்லுது, பாரு தம்பி, நீங்கள் நேற்று எனக்கு வீடியோ பேசுனீங்கல்ல, அப்போ இனியா சொல்லி தானே பேசுனீங்க, அப்போ இனியா கூட ஏதோ ஃபோனில் பேசுகிறீங்க, அப்போ இனியா கூட தானே பேசுகிறீங்கன்னு கேட்குது அந்தம்மா. இல்லையா, அப்படியெல்லாம் இல்லை, நான் யார் கூட இனியா கூட எல்லாம் பேசுகிறது இல்லைன்னா அவன் பையன் சொல்கிறான். அந்த பையன் பயந்து போய் அவனே அந்த மூஞ்சியே காட்டி கொடுத்துருச்சு. அவன் என்ன பண்ணுறான்னா முழிச்சு போய் நிற்கிறான். அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் இது சொல்லுது, இந்த பார் தம்பி, நமக்கு சோறு போடுற வீடு, நீங்கள் மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படிலாம் எதுவும் செஞ்சிடக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் தம்பி, அது அவங்கெல்லாம் பெரிய இடங்கிற மாதிரி சொல்லுது அந்த அம்மா. வேணாம் தம்பி இதெல்லாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு உள்ள. அந்த பையன் ஆமாம் யோசிப்பான் தானே, மனிதன்கிறது அப்படி தானே. அப்போது பெரிய இடம் போல் நம்ம வேணான்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாக்கியலட்சுமி பொண்ணு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அந்த அம்மா கதவை திறந்து அப்படி ஒரு கடுகடுன்னு நிற்கிது. எப்படி நீ என்னை எதிர்த்து பேசுவே, நீ அசிங்கப்படுத்திட்டேன்னுது. என்ன அசிங்கப்படுத்தினாங்க? அப்புறம் என்னையை கேட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் பேசணும், அது என் வாழ்க்கை, மறுபடியும் நான் யாரு கூடயும் சேர்ந்து வாழ மாட்டேன், எனக்கு அது தேவையும் இல்லை அப்படின்னு அடிச்சட்டியில் பேசி பயங்கரமாக பேசிட்டாப்புல பாக்கியலட்சுமி. அதனால் இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிடுவோம், நாளைக்கு பார்ப்போம்.